நம்மள்ல பல ஆம்பளைங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்குங்க. கல்யாணம் ஆன புதுசுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னோட ஒய்ஃப் வந்து, "என்னங்க இட்லி சுடவா உங்களுக்கு? தோசை சுடவா? வாங்க சாப்பிட்லாம்." அப்படிங்கும்போது மனசுலாம் ரொம்ப குளிர்ந்துரும். "அப்பா என்னடா இது லைஃப் அப்பா இந்த மாரிலாம் நம்ம இருந்ததே இல்லையே! நல்ல சாப்பாடு கிடைக்குதே! இப்படி தான் லைஃப் போகுமா?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு 2 வருஷம், 5 வருஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? இன்னைக்கு கூட நடந்த சம்பவம் தான். அ வந்தாங்க. வந்துட்டு, "டேய் வந்து இட்லி சுடவா? தோசை சுடவா?" அப்படின்றாங்க. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அன்னைக்கு சுட்டு குடுத்த நம்மோ, இன்னைக்கு நம்மள சுட வச்சுட்ருக்காங்க. இப்படி தாங்க லைஃப் போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு ஆம்பளைக்கு எப்போ தெரியுமா சுதந்திரம் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம்? நம்ம வேலைக்கு போயிட்டு ஈவினிங்கில நைட்டு லேட்டா வர்றோம். வரும்போது ஃபோன் அடிச்சு, "ஏய் இன்னைக்கு நான் நைட்டு லேட்டா தாண்டி வீட்டுக்கு வருவேன்." அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பிரச்சனை, "அப்படியாங்க வாங்கன்னு" சொல்றோம் பார்த்தீங்களா? அத கேட்டுட்டு அமைதியா இருக்க மனைவி, அன்னைக்கு தாங்க நமக்கு ஆம்பளைங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்குது. ஏன்னா, ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சுனாலே, "டேய் எங்க இருக்க? எங்க வருவ? வந்துட்டுருக்கியா? வண்டியில இருக்கியா? எப்போ வந்து சேருவ?" இப்படி தாங்க ஒவ்வொருத்தனுடைய லைஃப்பும் போயிட்டுருக்கு. அ ஓகே. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ.